ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கான ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அவர் வர்ற மாதிரி தெரியுது இல்லை அவர் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐசா லக் ரஹா ஹே ஜெய்சே ஓ ஆ ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ அவர் வருகிறார் அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஓ ஆ ரஹா ஹே அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அவர் வர்ற மாதிரி இருக்குது, ஸோ அந்த மாதிரி இருக்குது, மாதிரி தோணுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வந்து ஐசா லக்தா ஹே அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து கண்டினியூஸ் டென்ஸில் அவர் வருகிறார் அப்படின்றது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஐசா லக் ரஹாஹே அப்படின்றது வருது. ஜெய்சே அப்படின்னா எப்படினா அப்படின்றது அர்த்தம். ஸோ இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி, ஐசா லக் ரஹாஹே ஜெய்சே. இதுதான் வந்து இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே, இந்த ஹோல் வீடியோ ஃபுல்லாகவே வரும். ஐசா லக் ரஹாஹே ஜெய்சே. இல்லை அது ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கிற விஷயமா இருந்தால் ஐசா லக்தாஹே, எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். எனக்கு தோணுது, அது போல. ஜெய்சே அப்படின்னா போல அப்படின்றது அர்த்தம். ஸோ அவர் வர்ற மாதிரி எனக்கு தோணுது, அவர் வருவது போல தோணுது, அவர் வருவது போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தானே சொல்லுவோம். அதுக்கு தான் அங்கே ஜெய்சே அப்படின்றது வருது. ஐசா லக் ரஹாஹே ஜெய்சே ஓ ஆ ரஹாஹே. ஸோ அவள் வருவது போல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஆ ரஹாஹேக்கு பதிலாக ஆ ரஹீஹே அப்படின்றத சொல்லணும். அடுத்தது பாருங்க, அவர் நல்லா தூங்குற மாதிரி தெரியுது, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு ஐசா லக்தாஹே. ஸோ அவர் தூங்குற மாதிரி தெரியுது, ஐசா லக்தாஹே ஜெய்சே. அவர் நன்றாக தூங்குகிறார் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம், ஓ அச்சி நீந்த் ரஹாஹே. ஓ அச்சே அப்படின்னா வந்து நன்றாக, நீந்த் அப்படின்னா தூக்கம், உறக்கத்தை குறிக்குது. ஸோ தூங்கி கொண்டு இருக்கிறார், நீந்த் ரஹாஹே அப்படின்றது வரும். இஸ்லியே அதனால, உஸ்ஸே பரிஷான் மத் கரோ. பரேஷான் அப்படின்னா வந்து தொந்தரவு, மத் கரோ அப்படின்னா செய்யாதீங்க அப்படின்றது அர்த்தம். ஐசா லக்தாஹே ஜெய்சே ஓ அச்சி நீந்த் ரஹாஹே இஸ்லியே உஸ்ஸே பரிஷான் மத் கரோ. நெக்ஸ்ட் பாருங்க, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது, பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம், ஐசா லக்தாஹே ஜெய்சே. ஸோ மாதிரி தெரியுது அப்படின்னாலே ஐசா லக்தாஹே ஜெய்சே அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுவீங்க. அந்த ஆக்ஷன் என்ன ஆக்ஷனோ வந்து அதை செகண்ட் சொல்ல போகிறீங்க. ஸோ உங்களை அப்படின்னா தும்ஹேன், நான் அப்படின்னா மெயினே, பார்த்த மாதிரி. ஸோ பாஸ்ட் டென்ஸ், அதனால் வந்து மெயினே அப்படின்றது வருது. தும்ஹேன் அப்படின்னா வந்து உங்களை, பெஹலேஹி அப்படின்னா வந்து ஏற்கனவே, முன்னாடியே, அந்த மாதிரி அர்த்தம். கஹேன் அப்படின்னா எங்கேயோ, தேக்கா அப்படின்னா பார்த்திருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ கஹான் அப்படின்னா எங்கே அப்படின்னு கொஷின் கேட்கறது அர்த்தம். கஹீன் அப்படின்னா வந்து எங்கேயோ அப்படின்றது அர்த்தம். ஸோ ஐசா லக்தாஹே ஜெய்சே மெய்னே தும்ஹேன் பெஹலேஹி கஹீன் தேக்காஹே. அடுத்தது பாருங்கள், இன்னைக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஸோ இன்னைக்கு மழை பெய்யும் என்று தெரிகிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு. ஸோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது, மழை பெய்யும்னு தோணுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஐசா லக்தாஹே ஜெய்சே. இன்று அப்படின்னா ஆஜ் பாரிஷ் ஹோனே வாலி ஹே. ஸோ நம்ம வாலியோட யூசேஜ் பார்த்துருக்கோம். அதாவது வரப்போகிறேன், போக போகிறேன். அதாவது இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னாலே வந்து அதை வந்து வாலி யூசேஜ் அந்த சென்டென்சஸில் வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம பார்த்தோம். ஆணாக இருந்தால் வாலா வரும், பெண்ணாக இருந்தால் வாலி வரும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்க போகிற விஷயங்கள், நான் வரப்போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஐ எம் கோயிங் டு ஸ்லீப், ஐ எம் கோயிங் டு ஈட், அந்த மாதிரியான இடங்களில் வாலி வரும். ஸோ இட்ஸ் கோயிங் டு ரெயின், அந்த ஃபார்மேட் தான் இது. ஸோ பாரிஷ் ஹோனே வாலி ஹே. ஸோ பாரிஷ் அதாவது மழை அப்படின்றது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பெண்பால், அதனால தான் வாலி ஹே அப்படின்றது வருது. ஐசா லக்தாஹே ஜெய்சே ஆஜ் பாரிஷ் ஹோனே வாலி ஹே. ஸோ அம்மாவை போல் இருக்கிறாங்க, அவள் வந்து அவங்களோட அம்மா மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்பா மாதிரி இருக்காங்களா, அம்மா மாதிரி இருக்காங்களா அப்படின்னு யாராவது வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிறப்ப வந்து அவள் அம்மா போல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஐசா லக்தாஹே ஜெய்சே. ஸோ எனக்கு இருப்பது போல் தெரிகிறது. ஓ அவள் அப்னி மாக்கி தரஃப் அப்படின்னா அம்மா மாதிரி, அவளுடைய அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்னி மாக்கி தரஃப் அப்படின்னா மாதிரி அப்படின்றது அர்த்தம். ஸோ இருக்கிறாள் அப்படின்னா வந்து ஹேன். ஸோ ஐசா லக்தாஹே ஜெய்சே ஓ அப்னி மாக்கி தரஃப் ஹேன். அடுத்தது பாருங்கள், அவர் ஏமாத்துறது மாதிரி தெரியுது, அவரை நம்பாத. ஐசா லக்தாஹே ஜெய்சே ஓ தொக்கா தே ரஹாஹே. தொக்கா அப்படின்னா வந்து ஏமாத்துறது அப்படின்றது அர்த்தம். ஸோ தொக்கா
தோ அப்படின்னா வந்து ஏமாற்று, தொக்கா தோ அப்படின்னா ஏமாற்று. ஸோ ஏமாற்றுவது போல தெரிகிறது, ஏமாற்றி கொண்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்றதுக்கு தான் வந்து தொக்கா தே ரஹாஹே அப்படின்றது வருது. உஸ்பர் பரோசா மத் கரோ. ஸோ உஸ்பர் அப்படின்னா அவர் மீது, பரோசா அப்படின்னா நம்பிக்கை, வைக்காதே அப்படின்னா வந்து மத் கரோ. ஸோ விஸ்வாஸ் மத் கரோ அப்படின்றதும் சொல்லலாம், பரோசா இல்லைனா விஸ்வாஸ். விஸ்வாசம் நம்ம தமிழில் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஹிந்தியில் வந்து விஸ்வாசம்னு வரும். ஸோ அந்த மாதிரி தமிழ்லேயும் ஹிந்திலையும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிற வார்த்தைகளை வந்து நான் வந்து 2 வீடியோஸில் வந்து நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வேலை முடிக்கிறது கஷ்டம் போல் இருக்குது, கஷ்டம்னு நினைக்கிறேன், கஷ்டம் போல் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐசா லக்தா ஹே ஜெய்சே ஆஜ் காம் கதம் கர்னா முஷ்கில் ஹே. ஆஜ் அப்படின்னா இன்று, காம் கதம் கர்னா அப்படின்னா வேலையை முடிப்பது, கதம் கர்னா அப்படின்னா முடிப்பது, முஷ்கில் ஹே அப்படின்னா கஷ்டம் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் சொல்கிறத அவர் நம்புவது போல் தெரியவில்லை. ஸோ நான் சொல்கிறத அவர் நம்புற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்புற மாதிரி தெரியுது அப்படின்னா ஐசா லக்தா ஹே அப்படின்றத பார்த்தோம். மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐசா நஹி லக்தா ஹே. ஐசா நஹி லக்தா ஹே ஜெய்சே ஓ மேரி பாத் பர் அப்படின்னா வந்து என்னுடைய வார்த்தையின் மேல், பாத் பர் அப்படின்னா வார்த்தையின் மீது, விஸ்வாஸ் கர்த்தா ஹே. ஸோ என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை, நம்புவது போல் தெரியவில்லை. ஸோ நம்புவது அப்படின்றதுக்கு தான் வந்து மேரி பாத் பர் விஸ்வாஸ் கர்த்தா ஹே. ஐசா நஹி லக்தா ஹே அப்படின்னா மாதிரி தெரியவில்லை. அவங்க எல்லாரும் ஒன்றா கோவிலுக்கு போகிற மாதிரி தெரியுது. ஐசா லக்தா ஹே ஜெய்சே ஏ சபி ஏக் சாத் மந்திர் ஜா ரஹே ஹே. ஸோ ஐசா லக்தா ஹே ஜெய்சே மாதிரி தெரியுது. ஏ அப்படின்னா அவங்க, சப் அப்படின்னா எல்லாரும் அப்படின்றது அர்த்தம், ஏக் சாத் அப்படின்னா வந்து ஒன்றாக, ஒன்றா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஜெய்சே ஏ சபி ஏக் சாத், மந்திர் அப்படின்னா கோவில், ஜா ரஹேஹேன் அப்படின்னா போய்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது அர்த்தம். அந்த வீடு ரொம்ப நல்லா காலியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐசா லக்தா ஹே ஜெய்சே ஏ கர், அந்த வீடு, காஃபி சமை அப்படின்னா வந்து ரொம்ப நாட்களாக. ஸோ காஃபி சமை சே நாட்களாக, அந்த ஆக சவுண்டுக்கு தான் சே வருது. காஃபி சமை சே காலி ஹே. ஸோ காலி ஹே தமிழில் காலியாக இருக்குன்ற சொல்கிற மாதிரி தான் வந்து ஹிந்திலையும் வரும். ஸோ இது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஆல்ரெடி ஒரு வார்த்தை பார்த்தோம், இது வந்து செகண்ட் தமிழ்லையும் ஹிந்திலையும் சிமிலராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த 2 வீடியோஸை செக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் வந்து ஹிந்திலையும் இப்படி தான் வருமா அப்படின்றது நமக்கே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐசா லக்தா ஹே ஜெய்சே ஏகர் காஃபி சமைசே காலி ஹே. அடுத்தது பாருங்கள், அவர் தப்பு செய்கிற மாதிரி தெரியுது. ஐசா லக்தா ஹே ஜெய்சே ஓ கலத் ஹே. கலத் அப்படின்னா தவறு. ஸோ ஓ அப்படின்னா அவர் தவறு செய்கிறார். ஓ கலத் ஹே இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி தான். ஸோ அதாவது மேனர்ஸ் பற்றி பேசும்பொழுதெல்லாம் வந்து கலத் கர்னா ஹே அப்படின்றதெல்லாம் வருது, தவறு செய்கிறார். நம்ம லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தவறு செய்கிறார் அப்படின்றது வரும். பட் ஆனால் வந்து ஹீ இஸ் ராங், நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஹீ இஸ் ராங், ஹீ இஸ் டூயிங் ராங்னு சொல்ல மாட்டோம், ஹீ இஸ் ராங், ஹீ இஸ் ரைட், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஹிந்திலையும் ஓ கலத் ஹே அப்படின்றது மட்டும்தான் வரும். சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஐசா லக்தா ஹே ஜெய்சே கானே மே நமக் கம் ஹே இப்படின்றதும் சொல்லலாம். கானே மே நமக் கம் லக்தா ஹே. ஸோ சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது வந்து இது ஷார்ட் ஃபார்மாக சொல்கிற மாதிரி கானமே நம்ம கம் லக்தா ஹே. இல்லை நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட்லேயும் சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லும்பொழுது ஐசா லக்தா ஹே ஜெய்சே கானமே நம கம் ஹே அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ தான் பிறந்த மாதிரி தெரியுது ஆனால் அதுக்குள்ளே வளர்ந்துட்டான். இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓ ஐசா லக் ரக்தா ஹே जैसे वो अभी फ़ैदा हुआ हो लेकिन वो बड़ा हो गया. ஸோ ஃபைதா ஹுவா ஹோ அப்படின்னா வந்து பிறந்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது, இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம், பட் அதை வந்து ப்ரெசண்ட்டோட கண்டினியூஸில் இருக்குது, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் வந்து பிறந்த மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே வளர்ந்துட்டான். ஸோ அது ப்ரெசண்ட்டோட சம்திங் சம்மந்தப்பட்டது, அதனால தான் வந்து ஐசா லக் ரக்தா ஹே ரஹாத்தா அப்படின்றது வருது. ரஹாத்தா அதாவது ப்ரெசண்ட்டோடவும் இருக்குது பட் வளர்ந்து விட்டான்னு பாஸ்டோடவும் இருக்குது, அதனால தான் லக் ரஹாத்தா கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸில் வருது. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஐசா லக் ரஹாத்தா ஜெய்சே ஓ அபி ஃபைதா ஹுவா ஹோ. ஸோ அபி அப்படின்னா இப்பொழுது, வளர்ந்து விட்டான் அப்படின்னா வந்து பிறந்த மாதிரி இருக்குது. ஃபைதா ஹுவா ஹோ பிறந்தது வந்து ஃபைதல் அப்படின்னா வந்து பிறப்பார். ஸோ லேக்கின் ஓ படா ஹோகையா அதுக்குள்ளே ஆனா அப்படின்னா லேக்கின் அவன் வளர்ந்து விட்டான். ஓ படா ஹோகையா அப்படின்னா வந்து வளர்ந்து விட்டான், பெருசாயிட்டான் அப்படின்றது அர்த்தம்.
ஹோட்டல் இன்னும் திறந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஐசா லக்தா ஹே ஜெய்சே ஹோட்டல் அபிபி குலா ஹே. ஸோ அபிபி அப்படின்னா இப்பொழுதும், இன்னும் அப்படின்றது அர்த்தம். குலா அப்படின்னா வந்து திறக்கிறது அப்படின்றது அர்த்தம், திறந்திருக்கு. ஸோ குலா ஹே. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.